எத்தனையாவது என்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் பேச முடியாதா? எத்தனையாவது என்பதற்கு இணையான ஆங்கில வார்த்தை இல்லை, ஆங்கில இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் அல்லது அட்வர்ப் அப்படிங்கிறது இல்லை என்கின்றார்களே, அது உண்மையா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்படி ஒரு பரவலான ஒரு பேச்சு உண்டு. அதாவது எத்தனையாவது என்பதற்கு இணையான ஒரு ஆங்கில வார்த்தை இல்லை என்று அல்ல. இது விச் ஆர்டினல் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்டிவ். இது விச்சம் அட்ஜெக்டிவ் தான், ஆர்டினல் அப்படிங்கிறதும் அட்ஜெக்டிவ் தான். அதை நீங்கள் பயன்படுத்தி வாக்கியங்கள் அமைக்கலாம், நிச்சயமாக அமைக்கலாம். எத்தனை என்பதற்கு ஹவு மெனி, ரைட். எத்தனையாவது என்பதற்கு ஹவு மெனி சார் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்க அட்ஜெக்டிவ். அதுமாதிரி அந்த எத்தனை அப்படிங்கிற ஒரு நவுனுக்கு அது எத்தனை அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் தானே. அதுக்கு நீ ஹவு மெனித் அப்படின்னு வருமா? இல்லை இல்லை இல்லை. அதை எப்படி பேசலாம்? எத்தனையாவது முறையாக நீங்கள் ஊட்டிக்கு வருகிறீர்கள் என்று நீங்கள் கேட்பதாக இருந்தால், விச் ஆர்டினல் டைம் ஆர் யூ கமிங் டு ஊட்டி? ஒருத்தர் ஆட்டோவில் உங்களை ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறாரு, நீங்கள் ஊட்டிக்கு அப்போ தான் வர்றீங்க. நீங்கள் அவர் கேட்குறாரு, அந்த ஆட்டோக்காரர் கேட்குறாரு, எத்தனையாவது முறையாக நீங்கள் ஊட்டிக்கு வருகிறீர்கள் என்பதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா? இது முதல் முறையா, இரண்டாவது முறையா, மூன்றாவது முறையா அப்படிங்கிறது மாதிரி. இது எத்தனையாவது முறையாக நீங்கள் ஊட்டிக்கு வருகிறீர்கள் என்ற சொற்றொடர் என்ற அர்த்தம் புதிந்த ஒரு வாக்கியம் கேட்பதாக இருந்தால், அது விச் ஆர்டினல் டைம் ஆர் யூ கமிங் டு ஊட்டி அப்படிங்கிறது தான். இது அப்படி தான் பேச முடியும். நீங்கள் விச் ஆர்டினல் தான் சரி. அதில் விச் நம்பர் அப்படிலாம் பேசுவாங்க. அப்படி வேணாம், நீங்கள் விச் ஆர்டினல் அப்படிங்கிற பேசுகிறது தான் சரி. அதே போல் நீங்கள் சாப்பிடுவது எத்தனையாவது இட்லி அப்படின்னு ஒருத்தர் கேட்குறீங்க. அதாவது எத்தனையாவது இட்லி, நல்லா கவனிக்கணும். நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னு அது வேறு. நீங்கள் எத்தனையாவது இட்லி இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாந்தா, விச் ஆர்டினல் இட்லி ஆர் யூ ஈட்டிங் நவ்? இதுதான் சரியான ஆங்கிலம். அதுக்கு நீங்கள் சாப்பிடுவது எத்தனையாவது இட்லி அப்படின்னு நீங்கள் கேட்குறாந்தா, விச் ஆர்டினல் இட்லி ஆர் யூ ஈட்டிங் நவ். இந்த ஈட்டிங் அப்படின்னு போடலாமா சார் அப்படின்னா, ஈட்டிங் அப்படிங்கிற ஹேவிங் அப்படின்னு கூட போடலாம் நீங்கள். அப்போ விச் ஆர்டினல் இட்லி ஆர் யூ ஹேவிங் நவ் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஜென்டிலாக இருக்கும். அது என்ன ஈட்டிங்னு போட்டால், ஈட்டிங் அப்படிங்கிறது ஆமாம் தான். உதாரணத்துக்கு தமிழில் நீ தின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்பதற்கும் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றாய் என்று கேட்பதற்கு வித்தியாசம் உள்ளது. அதுபோல தான் நீங்கள் சாப்பிடுவது எத்தனையாவது இட்லி அப்படின்னு கேட்கலாம். அந்த விச் ஆர்டினல் இட்லி ஆர் யூ ஹேவிங் நவ் அப்படின்னு கேளுங்க. இது ரொம்ப ஃபெமிலியருங்க. அது நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு எத்தனையாவது பிள்ளை அப்படின்னு கேட்கணும் நீங்கள். அதாவது நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு எத்தனையாவது பிள்ளை, எத்தனையாவது குழந்தை அப்படின்னா, குழந்தைங்கிறது அது ஒரு டேர்மில் ஒரு சைல்டாக தானே இருக்கும். அப்படிங்கிறது பிள்ளைங்கிறது வேறு, அந்த இடத்துல குழந்தை அப்படிங்கிறது வேறு. நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு எத்தனையாவது பிள்ளை அப்படின்னு கேட்கலாம். விச் ஆர்டினல் பர்த் ஆர் யூ டு யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அல்லது விச் ஆர்டினல் பர்த், அதுதான் சரி இந்த இடத்துல. விச் ஆர்டினல் பர்த் ஆர் யூ டு யுவர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது அப்படி பேசிட்டு ஈஸியாக போயிடும். அது இது உங்கள் வெற்றிக்கு எத்தனையாவது மைல்கல். நீங்கள் நிறைய மைல்களை தாண்டி வந்திருக்கிறீங்க ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, இது உங்கள் வெற்றிக்கு எத்தனையாவது மைல்கல் அப்படின்னு கேட்குறேன். விச் ஆர்டினல் மைல் ஸ்டோன் இஸ் திஸ் டு யுவர் விக்ட்ரி. அதில் கூட பாருங்கள், இந்த வெற்றி அப்படிங்கிறது பாருங்கள், ஒரு ஹோமோஃபோன் இருக்குது பாருங்கள், ஒரே சவுண்ட் இருக்குது இல்லையா? இது உங்கள் வெற்றிக்கு எத்தனையாவது மைல்கல் அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆர்டினல் மைல் ஸ்டோன் இஸ் திஸ் டு யுவர் விக்ட்ரி அல்லது டு யுவர் சக்ஸஸ் அப்படின்னு பேசலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கிறீங்க. கிளர்க்காக இருக்கும்போது அது கிளார்க்னு தான் சொல்லணும், அது கிளர்க்னு சொல்லக்கூடாது. அது வேறு, அது CLERK அப்படிங்கிற ஸ்பெல்லிங் கிளர்க் அப்படின்னு சொன்னாலும் கூட அது உச்சரிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளார்க்குங்கிறது தான் கரெக்ட். அது இருக்கட்டும். நீங்கள் ஒரு அலுவலகத்தில் ஒரு கிளார்க்காக பணிபுரிகிறீர்கள், சிப்பந்தியாக இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் ஒரு நேமை கொடுத்து கேட்குறாரு, இவர் நேம் லெட்ஜரில் இருக்கா பாருங்கள் அப்படின்னு. எத்தனையாவது இலக்கத்தில் இவர் பெயர் லெட்ஜரில், நல்லா கவனிங்க, எத்தனையாவது இலக்கத்தில் இவர் பெயர் லெட்ஜரில் உள்ளது. எத்தனையாவது இலக்கத்தில் இவர் பெயர் லெட்ஜரில் உள்ளது. குடும்பம் வரைக்கும் இந்த எலெக்ஷன் லிஸ்ட் அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதில் சொல்லலாம். இது எத்தனையாவது இலக்கத்தில் இவர் பெயர் லெட்ஜரில் உள்ளது அப்படின்னா, இன் விச் ஆர்டினல் நம்பர் இஸ் ஹிஸ் நேம் இன் த லெட்ஜர். நல்லா கவனிங்க. இன் விச் ஆர்டினல் நம்பர் இஸ் ஹிஸ் நேம் இன் திஸ் லெட்ஜர் அப்படின்னு பேசலாம். நீங்கள் ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் போயிட்டு இருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு பேசஞ்சர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, சிங்கப்பூருக்கு இது உங்களுக்கு எத்தனையாவது தடவை அப்படின்னு கேட்குறாரு. அல்லது அங்கே போய் இறங்கின பிறகு கூட கேட்குறாங்க இல்லையா, நீங்கள் பேசஞ்சர் கேட்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். சிங்கப்பூருக்கு இது உங்களுக்கு எத்தனையாவது எப்படி கேட்பார் அவர்? விச் ஆர்டினல் ட்ரிப். நல்லா கவனிங்க, விச் ஆர்டினல் இந்த ட்ரிப் அப்படிங்கிற நவுன் இந்த இடத்துல, விச் ஆர்டினல் அட்ஜெக்டிவ். அது அப்புறம் போவோம். விச் ஆர்டினல் ட்ரிப் இஸ் திஸ் டு யூ டு சிங்கப்பூர். இந்த 2 வருது, வரலாமா? இந்த இடத்துல வரணும். நீங்கள் வந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துல உட்காரும். சிங்கப்பூருக்கு இது உங்களுக்கு எத்தனையாவது தடவை அப்படிங்கிறது தமிழ். அதனுடைய ஆங்கிலம் விச் ஆர்டினல் ட்ரிப் இஸ் திஸ் டு யூ டு சிங்கப்பூர் அப்படிங்கிறது தான் அதற்கான ஆங்கிலம். அதே மாதிரி நீங்கள் கவனிச்சிருந்துருக்கலாம். நீங்கள் அட்ரஸ் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த ஒரு கோயிலேருந்து இத்தனை வீடு அப்படின்னு சொல்லுவீங்க. அது அந்த கோவிலிருந்து, அந்த கோயில் தெரியுங்க எனக்கு, அந்த கோயில் தெரியும் எனக்கு, அந்த கோயிலிருந்து எத்தனையாவது வீடு உங்கள் வீடு அப்படின்னு கேட்குறாரு உங்களை. அதை நீங்கள் கேட்குறீங்க.
அந்த கோவிலிலிருந்து எத்தனையாவது வீடு உங்கள் வீடு, இப்படி ஒரு சொற்றொடர் அப்படி இருக்குன்னா நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா, விச் ஆர்டினல் டோர். நீங்கள் ஹவுஸ் கூட சொல்லலாம், நீங்கள் ஹோம் கூட சொல்லலாம் தான். ஆனால் இருந்தாலும் ஆங்கிலத்தில் பேசும்போது இந்த இடத்துல விச் ஆர்டினல் டோர் இஸ் தேர், நல்லா கவனிங்க. விச் ஆர்டினல் டோர் இஸ் தேர் யுவர் ஹோம் ஃப்ரம் த டெம்பிள். இதில் வேர்பு ரொம்ப முக்கியங்க. அந்த ஈஸ் அப்படி இல்லாமல் நீங்கள் பேச முடியாது. ஆனால் தமிழில் வந்து அந்த வேர்புங்கிறது இருக்காது. இங்கே கவனிங்க, அந்த கோவிலிருந்து எத்தனையாவது வீடு, எத்தனையாவது இடத்தில் உங்கள் வீடு இருக்கிறது அப்படிலாம் நம்ம தமிழில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கிலீஷ் நீங்கள் பேசலாம். அந்த விச் ஆர்டினல் டோர், விச் ஆர்டினல் டோர் இஸ் தேர் யுவர் ஹோம் ஃப்ரம் த டெம்பிள் அப்படின்னு பேசுங்க. அல்லது விச் ஆர்டினல் ஹோம் இஸ் தேர் யோவான் அல்லது யுவர்ஸ் அப்படின்னு கூட பேசலாம். விச் ஆர்டினல் ஹோம் இஸ் தேர் யுவர்ஸ் ஃப்ரம் த டெம்பிள் அப்படின்னு பேசுங்க. அப்படி இல்லைன்னா விச் ஆர்டினல் டோர் இஸ் தேர் யுவர் ஹோம் ஃப்ரம் த டெம்பிள். எது ஈஸியோ அதை பேசுங்க நீங்கள். இதை பாருங்கள், இது அனைவருக்கும், அதாவது இங்கே பாருங்கண்ணா, இது உங்களுக்கு எத்தனையாவது இன்டர்வியூ. ஒரு இன்டர்வியூவர் இருக்கார் இல்லையா, ஒரு உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இது வந்து உங்களுக்கு எத்தனையாவது இன்டர்வியூ தம்பி அப்படின்னு கேட்குறாரு. இது உங்களுக்கு எத்தனையாவது இன்டர்வியூ. விச் ஆர்டினல் இன்டர்வியூ இஸ் இட் டு யூ. இந்த இட்டு போடணும், இந்த இடத்துல இட்டு தான் இந்த சப்ஜெக்ட். இப்போ விச் ஆர்டினல் இன்டர்வியூ இஸ் இட் டு யூ அல்லது இஸ் திஸ் அப்படின்னு கூட போடலாம் நீங்கள். இது உங்களுக்கு எத்தனையாவது இன்டர்வியூ, அது தமிழ். அதற்கான ஆங்கிலம் விச் ஆர்டினல் இன்டர்வியூ இஸ் திஸ் டு யூ அப்படின்னு கேளுங்க. இஸ் இட் டு யூ அப்படின்னு கேளுங்க. அது மாதிரி நீங்கள் நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு எண்ணற்ற கம்பெனிகள், ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை இல்லையா. அது மாதிரி இது ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு ஒர்க்கர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, இது உங்களுக்கு இது எத்தனையாவது நிறுவனம் உங்களுக்கு, இது எத்தனையாவது கம்பெனி உங்களுக்கு. விச் ஆர்டினல் கம்பெனி இஸ் இட் டு யூ அப்படிங்கிறத தவிர வேறு வழியே இல்லை. இப்படி தான் கேட்க முடியும் நீங்கள். இது எத்தனையாவது நிறுவனம் உங்களுக்கு அப்படிங்கிற தமிழுக்கு விச் ஆர்டினல் கம்பெனி இஸ் திஸ் டு யூ அல்லது இஸ் இட் டு யூ. இந்த இட்டு போடலாம். இட் ப்ரொனவுன் தான். திஸ்ங்கிறது ப்ரொனவுன் தான். திஸ்ங்கிறது வந்து டிமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் பேர். இட்டுங்கிறது ஒரு சாதாரண ப்ரொனவுன், பேசிக் ப்ரொனவுன். அதனால் அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த திஸ்ங்கிறது கை காமிக்கிறீங்க அல்லது இது குறித்து சொல்கிறீங்க, அவ்வளோதான். அப்போ விச் ஆர்டினல் கம்பெனி இஸ் திஸ் டு யூ அல்லது இஸ் இட் டு யூ அப்படிங்கிறது தான் அதற்கு சரியான ஆங்கிலம். எத்தனையாவது கம்பெனி, விச் ஆர்டினல் கம்பெனி. இது எப்படி வந்து நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விச் ஆர்டினல் ஃபஸ்ட்டு போடுங்க, அடுத்து என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்கள், அப்புறம் வேர்பு போடுங்க இஸ், அடுத்தது சப்ஜெக்ட் இந்த இட்டு வருது, அப்புறம் உங்களுக்கு அப்படிங்கிறதுனால இந்த டு யூ அப்படிங்கிறது போடுறோம். இது வந்து இங்கிலீஷ் இஸ் ஈஸி. எஸ், அஃப்கோர்ஸ், இஃப் யூ திங்க் ஆல் யுவர் ஐடியாஸ் இன் English will be very easy to use and you would feel the easiest language in this world is English அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.